இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஈழத்து சிவானந்த அடிகள் பலராலும் மதிக்கப்பட்ட தமிழறிஞர் சிவனடியார். இவர் 1965 இந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் என்ற நூலை எழுதி வெளியிட்டார். இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியது எப்படி, யார் அதை முன்னின்று நடத்தியது குறித்து விரிவாக கூறியிருந்தார். அதில் ஈவேரா எப்படி இடையில் வந்து சேர்ந்தார், அதை எப்படி தன் சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொண்டார் என சிவானந்த அடிகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நூல் வெளியான போது அதில் குறை கூறப்பட்டுள்ள ஈவேரா உள்ளிட்ட அனைவரும் உயிரோடுதான் இருந்தனர். ஆனால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. புத்தகத்தை தடை செய்யும்படி கேட்கவும் இல்லை. இந்த நூல் எழுதிய ஈழத்து சிவானந்த அடிகள் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் தொடக்க புள்ளிகளில் ஒருவராக இருந்தவர். அவரது நூல் 60 ஆண்டுகளாக வாசிக்கப்பட்டு பல முறை மறுபதிப்பும் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியை முன்னிட்டு தமிழம் பதிப்பகத்தால் மறுபதிப்பும் செய்யப்பட்டுள்ளது. புத்தகத்தின் பெயர் மட்டும் இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் என்று மாற்றப்பட்டு புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டது. புத்தகம் வெளியான மறுநாள் சென்னை புத்தக கண்காட்சி அரங்குக்கு சென்ற போலீசார் மொத்த புத்தகங்களையும் பறிமுதல் செய்துவிட்டனர். அச்சிட்டு வெளியிடப்பட்ட புத்தகங்களை பறிமுதல் செய்வதற்கு போலீசாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி இருக்கும் நிலையில் புத்தக கண்காட்சி அரங்கில் புகுந்து புத்தகங்களை போலீசார் பறிமுதல் செய்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நூலை தடை செய்ய வேண்டும் என்றால் அது பற்றி பாதிக்கப்பட்டவர் உரிய முறையில் புகார் அளிக்க வேண்டும், உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட எழுத்தாளர் அல்லது வெளியீட்டாளர் தரப்பினருக்கு உரிய வாய்ப்பு தரப்பட வேண்டும். ஆனால் ஈவேரா பித்தலாட்டம் நூல் பறிமுதல் விவகாரத்தில் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. நேரடியாக தடாலடி நடவடிக்கையாக போலீசார் புத்தகங்களை பறிமுதல் செய்துவிட்டனர். அரசுக்கு வேண்டிய யாரோ ஒருவர் கொடுத்த அழுத்தம் காரணமாக நேரடியாக புத்தக கண்காட்சியில் புகுந்து வீரத்தை காட்டிவிட்டனர் சென்னை போலீசார் என்கின்றனர் பாதிக்கப்பட்ட தரப்பினர். தமிழக முதல்வர், அமைச்சர்கள், திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அவ்வப்போது கருத்து சுதந்திரத்திற்காக குரல் கொடுப்பது வழக்கம். கருத்து சுதந்திரத்தை வலியுறுத்தி முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட பல அறிக்கைகள் அவரது சமூக வலைதள பக்கங்களில் குவிந்து கிடக்கின்றன. ஆனால் இப்போது அவற்றுக்கு மாறாக தங்களுக்கு உவப்பில்லாத கருத்து என்பதற்காக இந்த நூலை அதிகாரத்தை பயன்படுத்தி பறிமுதல் செய்துள்ளனர். அதுவும் 60 ஆண்டுக்கு முன் வெளியாகி பல பதிப்பு கண்ட நூலின் மறுபதிப்பை பறிமுதல் செய்திருப்பது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது.